அன்பு நேயர்களே வணக்கம். நாளைக்கு குருவாரம். குருவை வணங்க வேண்டிய ஒரு நாள், வியாழக்கிழமை. குரு கிடையாது. நாளைக்கு எத்தனை குருக்களை வணங்க வேண்டும் தெரியுமா? நாளைக்கு மூல நட்சத்திரம், வைகாசி மூலம். இந்த வைகாசி மூலத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இன்றைக்குத்தான் நற்றமிழ் தந்த ஞான சம்பந்தர் அப்படி என்று சொல்லப்படுகின்ற திருஞான சம்பந்தரனுடைய குரு பூஜை. அந்த திருஞான சம்பந்தர் வாழ்க்கையோடு தொடர்புடைய திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருக நாயனார் இவர்களுடைய குரு பூஜையும் நாளைக்கு நடைபெற இருக்கிறது. இவர்களெல்லாம் ஆச்சாள்புரம் என்ற ஊரில் கொள்ளிடக்கரைக்கு பக்கத்திலே இருக்குது, சீர்காழிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலம். அங்கே ஒரே நாளிலே இவர்களெல்லாம் சிவஜோதியிலே கலந்தவர்கள். அதெல்லாம் ஞானசம்பந்தர், நற்றமிழ் தந்த ஞானசம்பந்தர் 16 வயது வரை தான் வாழ்ந்தார். எவ்வளவு வயது வரை வாழ்கிறோம் என்பது முக்கியமே கிடையாது. எப்படி வாழ்கிறோம், என்ன பொக்கிஷத்தை தமிழுக்கு தந்தோம், என்ன சித்தாந்தத்தை இந்த நாட்டு மக்களுக்கு தந்தோம். அவருடைய அந்த தேவாரம்தான் முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்தருடைய தேவாரம். சீர்காழிப்பதியிலே சிவபாத ஹிருதயருக்கும் பகவதி அம்மாளுக்கும் மகவாக அவதரித்தவர். இந்த சீர்காழிக்கு எத்தனையோ சிறப்பு இருக்கு, எத்தனையோ பெயர்கள் இருக்கு. வேணுபுரம் என்னட்டு ஒரு பெயர் இருக்கு, காழி அப்படின்ட்டு ஒரு பெயர் இருக்கு. இவருக்கு பால் தந்தது அந்த ஜெகன்மாதா. அப்பொழுதே இவர் பாட ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது இறைவனே வழங்கிய அந்த பொற்றாளத்தை கொண்டு தேவாரத்தை பாடத் தொடங்கினார். இவருடைய ஞானத்தை கண்டு அந்த அப்பர் பெருமான் இவருடைய பல்லக்கை சுமக்க வேண்டும் என்று எண்ணினார். இருவரும் சேர்ந்து எத்தனையோ தலங்களுக்கு சென்று பாடினர், தமிழ் ஓதினர். அதில் பார்த்தீங்கன்னா காவிரி கரையில் ஒரு திருத்தலம், அங்கே ஒரு கொல்லி மழவனுடைய புதல்வி முயலகன் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்ட போது அப்படியே உணர்வின்றி அந்த பெண் கோயில் வாசலிலே கிடக்கின்ற பொழுது ஈர நெஞ்சம் கொண்ட ஞானசம்பந்தர் துணி வளர் திங்கள் துளங்கி விளங்கு அப்படின்ட்டு ஒரு பதிகம் பாடி அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்வை தருகின்றார். திருநீலகண்டர் யாழ்ப்பாணர் என்று சொல்லக்கூடிய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இவரோடு சேர்ந்து பல தலங்களுக்கு சென்று பாடினார்கள். அப்படித்தான் தருமபுரம், இந்த தருமபுரம் திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய தாயாரனுடைய அவதாரத்தலம். அங்கே போய் பாடுகின்ற பொழுது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, ஞானசம்பந்தருடைய பாட்டுக்கு சிறப்பே திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய அந்த யாழ் தான், அந்த யாழின் ஒலி இல்லை என்றால் இவருடைய பாட்டு எடுபடாதுங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் கேட்டாராம், யாழில் வாசிக்க முடியாத ஒரு பாடலை பாட வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த இடத்துல மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோரன்ட்டு ஆரம்பித்து யாழ்மூரி பண்ணிலே பாடினாராம். மதுரைக்கு சென்று மங்கையர்க்கரசியினுடைய அந்த வேண்டுதலுக்கு இணங்க கூன் பாண்டியனுடைய அந்த வெப்பு நோயை மந்திரமாவது நீரு அப்படி என்று சொல்லி திருநீற்றுப்பதிகத்தை பாடி அந்த கூன் பாண்டியனுடைய நோயை தீர்த்து வைத்ததோடு சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றி சைவத்துக்கு பெருந்தொண்டு புரிந்தார். கடைசியில் அவங்க அப்பா இவருக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும், எல்லோரையும் போல இவரும் வாழ வேண்டும் என்று நினைத்து ஒரு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கின்றார். அந்த தந்தையின் விருப்பப்படி இவர் மனம் செய்து கொள்ள சம்மதித்து அந்த திருநல்லூர் நம்பியாண்டார் நம்பியின் திருமகளாருக்கு பேசி முடிக்கின்றனர். அப்பொழுதுதான் அவர் இவரோடு சேர்ந்த சமகால நாயனர்களான அந்த திருநீலநக்கர், அந்த திருநீலநக்கர் என்கிறவர் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய நாளிலே ஒரு அவையந்தி அப்படிங்கிற கோயிலில் எழுந்தருளுற பெருமானை வணங்க விரும்பினார். அப்பொழுது சிலந்தி ஒன்று அந்த சிவபெருமானுடைய முடி மீது, அந்த லிங்க முடி மீது வந்தபோது ஐயோ இந்த சிலந்தியாலே ஏதாவது ஆபத்து விடுவே என்று அவருடைய மனைவியார் அந்த சிலந்தியை வாயால் ஊதி விரட்ட நீ எப்படி எச்சல்படுத்தலாம் என்று மனைவியை தண்டித்தவர். அப்படிப்பட்ட சிவநெறியாளர் அந்த திருநீலநக்க நாயனார். அவர் ஞானசம்பந்தரோடு தொடர்பிலே உடையவர். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சொல்லவே வேண்டியதில்லை. அவர் 7 செயலும் வல்லவர். அவருடைய மனைவியார் பெயர் மதங்க சூளாமணி. 2 பேரும் சேர்ந்து அவர்கள் பல திருத்தலங்களுக்கு சென்று பண்பாடி இறைவனை மகிழ்வித்தனர். அதில் தான் மதுரையில் போகும்போது
இவர்கள் தரையிலே இருந்து பாடினால் இந்த யாழ் கொஞ்சோண்டு அந்த நரம்பு விலகி அந்த இசை மிக ரம்மியமாக இருக்காது. அதனாலே அவருக்கு பொற்பலகை இட வேண்டும் என்று சிவபெருமான் சொல்ல அதிலே நின்று பாடினார்கள் என்று சொல்வார்கள். அதே மாதிரி முருகநாயனார் அப்படின்ட்டு ஒருத்தவர், அவர் திருப்புகலூர், இப்போ சமீபத்திலே குடமுழுக்கு நடந்த அந்த திருப்புகலூரிலே அந்தணர் மரபிலே தோன்றியவர். அவர் எப்போ பார்த்தாலும் பலவிதமான புஷ்பங்களை, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ, இப்படிப்பட்ட பூக்களையெல்லாம் பறித்து திருக்குடைகளிலே சுமந்து எம்பெருமானுக்கு சாற்றுவதை ஒரு தொழிலாக கொண்டவர், அப்பேற்பட்டவர். இப்படிப்பட்ட இந்த நாயன்மார்களெல்லாம் இணைந்து இந்த நல்லூர் பெருமணம் ஆச்சாள்புரத்திலே ஞானசம்பந்தருடைய கல்யாணத்தை பார்க்க வேண்டும் என்று அவர்களெல்லாம் செல்லுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய சைவ கூட்டம், அத்தனை பேரும் இந்த கல்யாணத்துக்காக வந்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நிகழ்கிறது. இத்தனை பேருக்கும் அந்த சிவ பரம்பொருளினுடைய அந்த முக்தியை அருள்வதற்காக கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் என்று இந்த அந்தாளிக்குறிச்சி பண் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு பண்ணிலே ஒரு பதிகம் பாடுகின்றார் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் அங்கே இருந்த ஜோதியிலே கலந்து அத்தனை பேருமாக யாரெல்லாம் இவருடைய திருமணத்தை காண வந்தார்களோ அவர்கள் கூட இருந்த அந்த முருகநாயனார், திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் இவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த நன்னாளிலே சிவஜோதியிலே கலந்தார் என்பது அற்புதமான வாழ்க்கை வரலாறு. அப்படிப்பட்ட நாயனாருடைய அந்த வைகாசி மூல நன்னாளிலே நாம் இந்த வரலாறுகளையெல்லாம் நினைந்து அவருடைய ஏதாவது ஒரு தேவார பாடலை நம்ம பாடி அவர்களுக்கு நாம் இந்த குரு பூஜை செய்வதன் மூலமாக நாம் மிகுந்த சந்தோஷத்தையும் வாழ்க்கையிலே பேறுகளையும் அடையலாம்.